பிட்காயின் $100,000 குறையறிக்கக்குள்ள வாங்காத ஒவ்வொரு ஆளும் பிட்காயின் $1 மில்லியன் போனதுக்கு பிறகு ஏன்டா வாங்கலைன்னு சொல்லி கவலைப்படுவீங்க. நான் பிட்காயினை பற்றி தெரிஞ்சு கொள்ளக்குள்ள ஒரு பிட்காயின் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் $6,000. அந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் $1 $200 US டாலர் $200ங்கிற அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போ $300. அந்த டைமில் $200 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இட் மீன் ஸ்ரீலங்கன் ப்ரைஸுக்கு கிட்டத்தட்ட 12 to 13 லட்சத்துக்குள்ளே தான் இருந்துச்சு. ஆனால் அந்த டைம் நான் சின்ன சின்ன பிட்காயின்கள் வாங்கினேன். நான் அது எல்லாத்தையுமே வேறு வேறு விஷயத்தில் லாஸ் பண்ணிட்டேன் அந்த டைமில். ஆனால் நான் ஒரு ஃபுல் பிட்காயின் நான் வாங்கலை. அந்த டைமில் பிட்காயின் ப்ரைஸ் 6,000 இருக்கக்குள்ள ஏன் நான் அந்த பிட்காயினை வாங்கலைன்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் நான் ரிக்ரெட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் பிட்காயினை பற்றி ஃபுல்லாக நாலேஜ் எடுத்ததுக்கு பிறகு, ஃபுல்லாக அதை பற்றி எல்லா விஷயத்தையுமே அறிஞ்சதுக்கு பிறகு இப்போ என் ஸ்டாண்ட் என்னன்னு சொன்னால், பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் $90,000லேருந்து $100,000 இருக்குது. ஸ்டில் சீப். என்ன காரணம்னு சொன்னால், பிட்காயின் ப்ரைஸ் $100,000 இருந்து $1 மில்லியன் போக தான் போகுது. ஸோ $100,000 $1 மில்லியன் போகக்குள்ள இப்போ நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு பிட்காயினும் நீங்கள் 90% ஆஃபில் வாங்குற மாதிரி. ஏன்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக வழங்கப்படுத்துகிறேன். அசெட்டுன்னு சொல்லி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற, அதாவது இன்ஃப்ளேஷனில் இருந்து பாதுகாத்து நம்மளோட சொத்துக்களில் க்ரோ பண்ணுறதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அசெட்டுகள் என்னென்ன இருக்குது. ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், பொண்டுகளில் இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்படி இருக்கிற எல்லா அசெட்லேயும் எந்த ஒரு அசெட்டும் ஃபிக்ஸ் சப்ளை இல்லை. இட் மீன்ஸ் அந்த அசெட்டோட டிமாண்ட் கூடக்குள்ள அதோட சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஏதோ ஒரு நிலத்துக்கு அடியில் கோல்டு சுரங்கம் ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க, அப்படி கோல்டு இருக்கிற மாதிரி அறிஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் எல்லாரும் அந்த இடத்துக்கு இடம்பெறுவாங்க. நிறைய பேர் கோல்டை கண்டுபிடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி நிறைய பேர் கோல்டை கண்டுபிடிக்கக்குள்ள கோல்டோட சப்ளை அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துல நிறைய விஷயங்கள் வருது, ஃபைனான்ஷியல் சிட்டியாக மாற்றுறாங்க, நிறைய டெவலப்மெண்டல் வருதுன்னு சொன்னால் ஆல்ரெடி அந்த இடத்துல ஒரு 10 வீடு இருக்கின்றோன்னா அந்த 10 வீடை உடைச்சிட்டு 10 அடுக்குமாடி வீடு கட்டுவாங்க. அப்போ ஒரு அடுக்குமாடியில் 10 வீடுன்னா 10 அடுக்குமாடி கட்டினா 100 வீடு ஆகுது அடுத்து. ஸோ டிமாண்ட் அதிகரித்தா சப்ளையை அதிகரிக்க பார்ப்பாங்க. ஆனால் எவ்வளவு டிமாண்ட் அதிகரித்தாலும் சப்ளையை அதிகரிக்க முடியாத ஒரே ஒரு அசெட்டுன்னு சொன்னால் பிட்காயின் மட்டும்தான். ஏன்னா உலகத்துக்கு பிட்காயின் 21 மில்லியன் பிட்காயின் தான் வாரத்துக்கு ப்ரோக்ராம் பண்ணப்பட்டு பிளாக் செயினில் டிப்ளே ஆகிருக்குது. இந்த 21 மில்லியன் பிட்காயினை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா பிட்காயின் கூட வராது. ப்ளஸ் இந்த பிட்காயின் ஒரு தனிநபர்டையோ, ஒரு கம்பெனிடையோ, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்டையோ, அப்படி இல்லாட்டியோ ஒரு கவர்மெண்ட்டுடையோ, ஒரு நாட்டுடையோ கண்ட்ரோலில் இல்லை. உங்களையும் என்னையும் மாதிரி சாதாரண மனிதர்கள கண்ட்ரோலில் இருக்கி அந்த மனிதர்கள் உலகம் பூரா பறந்திருக்காங்க. மைனஸ் இந்த பிட்காயினில் ஏதாவது மனிப்புலேஷன் பண்ணணும், அப்படி பிட்காயினில் சப்ளையை கூட்டணும், இல்லாட்டி பிட்காயினில் என்னென்ன ஒரு விஷயம் ஒன்று செய்யணும்னு சொன்னால் more than 50% மைனஸ் அதுக்கு எக்ரி பண்ணணும். ஸோ more than 50% மைனஸ் எக்ரி பண்ண வைக்கிறது சின்ன காரியம் இல்லை. அதுக்கு எத்தனையோ ட்ரில்லியன்ஸுக்கு மேலே இவ்வளவோ பல கோடி ரூபா செலவழித்தாலும் அவ்வளோ மைனிங் பவரை யாராலையுமே எடுக்க முடியாது. பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் 21 மில்லியன் வாரத்துக்கு இருக்கு. ஆனால் அந்த வாரது எப்படின்னு சொன்னால் உடனே வராது. மைனிங்கிற ப்ராசஸை கம்ப்யூட்டர்ஸில் செய்கிறது மூலம் தான் பிட்காயின் மைனிங் ரிவார்டாக தான் வரும். பிட்காயின் வந்த உடனே மைனிங் ரிவார்டாக ஒவ்வொரு பிளாக் மைன் பண்ணக்குள்ள ஒரு மைனருக்கு, அதாவது பிளாக் எந்த மைனர் அந்த பிளாக்கை சால்வ் பண்ணுதோ அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 பிட்காயின் ரிவார்டாக கொடுத்தாங்க. பிட்காயின் ஒயிட் பேப்பரில் எப்படி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒருக்கா, அதாவது ஒரு குறிப்பிட்ட பிளாக்ட பீரியடில் அப்படி கொடுக்குற ஹால்விங் ரிவார்ட் அரைக்கரவாசாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படி 50 பிட்காயினாக வந்துட்டு இந்த ரிவார்ட் 2012 25 குறையுது. அடுத்தது 2016 12.5, அதுக்கு பிறகு 2020 6.25 ரீசெண்டாக நடந்த பிட்காயின் ஹால்விங் 2024 பிளாக் ரிவார்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு பிளாக்கையும் சக்ஸஸ்ஃபுல்லாக மைன் பண்ணுறதுக்கு 3.15 கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒருக்கா பிட்காயின் சப்ளை இப்படியே குறைஞ்சி போயிட்டு இருக்குது. ஆனால் பிட்காயின் வந்த புதுசுக்குள்ளே பிட்காயினை பற்றி அநேகமானவர்களுக்கு தெரியாது. பிட்காயினை பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லை. நிறைய பேர் இன்ஸ்டிடியூஷன்கள், பெரிய பெரிய கவர்மெண்ட்டெல்லாம் இல்லை, இது இல்லை. ஆனால் அன்றைக்கு இந்த வீடியோ நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். 2025 பார்த்தீங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட்ஸுகள் அவங்களே பிட்காயினை கவர்மெண்ட்டாலே மைன் பண்ணுறாங்க. உதாரணம் பூட்டான். சில கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயினை லீகல் டெண்டர் அறிவிச்சிங்க. லீகல் டெண்டர்னா அந்த பிட்காயினை வச்சு நீங்கள் ஒஃபிஷியலாக எந்த கடையிலையோ எந்த இடத்துலையோ போய் பொருட்கள் சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம். எல்லா இடத்தையும் பிட்காயின் அக்செப்ட் பண்ணுவாங்க, எப்படி பேப்பர் கரன்சியை பாவிக்கிற மாதிரி. உதாரணம் எல் சல்வடோர். நிறைய கண்ட்ரீஸில் பிட்காயின் ப்ரோ பிரசிடென்ட்கள் வந்திருக்காங்க. பிட்காயின் சம்மந்தமான நிறைய ரெகுலேஷன்கள் இதுகளெல்லாம் வந்துட்டு
பண முதலைகளான BlackRock, Vanguard போன்ற பெரிய பெரிய பண முதலைகள் பிட்காயின்னு இடிஎஃப்ஸ்களை லான்ச் பண்ணியிருக்காங்க. பிட்காயின் இடிஎஃப்னு சொன்னால் அவங்களோட கஸ்டமர்ஸோட ஃபண்டை இவங்க பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்காக இவங்க கஸ்டடி மாதிரி வச்சுருப்பாங்க. அதான் பிட்காயின் இடிஎஃப். அதை அதாவது BlackRock பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸில் அசெட்டை மேனேஜ் பண்ணுற கம்பெனி. அவங்க இப்போ பிட்காயினை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. பிட்காயின் அடாப்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமாக கூட்டிகிட்டு போகுது. ஆனால் பிட்காயின் சப்ளை பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைஞ்சிட்டு போய் கடைசி 21 மில்லியனில் ஸ்டாப் ஆயிரும். ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் 20 மில்லியன் பிட்காயின் ஆல்மோஸ்ட் வந்துட்டு இன்னும் 1 மில்லியன் பிட்காயின் தான் இன்னும் 140 வருஷத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரதுக்கு இருக்குது. நான் பிட்காயினை பற்றி தெரிஞ்ச அளவுக்குள்ள பிட்காயின் $6,000. அதுக்கு பிறகு அது அப்படியே புல் மார்க்கெட்டில் $60,000 கிட்ட போனிக்கு. அந்த $60,000 கிட்ட போகக்குள்ள நான் யோசித்தேன், நம்ம டூ லேட், நம்ம நேரத்தோட வாங்கியிருக்கேன், $6,000 வாங்கியிருக்கேன், நம்ம மரத்தனை செஞ்சுட்டேன், 60,000 டூ எக்ஸ்பென்சிவ்னு நினச்சேன். ஆனால் அண்டே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயின் ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் $100,000. இப்போ நீங்கள் டூ எக்ஸ்பென்சிவ்னு நினச்சிட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் வருஷத்தில், இன்னும் கொஞ்சம் காலத்தில், எவ்வளோ காலம்னு சொல்ல இயலாது, இன்னும் கொஞ்சம் காலத்தில் பிட்காயின் $1 மில்லியன் போகும். அந்த டைமில் ஏன் நான் பிட்காயினை $100,000 இருக்கக்குள்ளே வாங்கலைன்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக யோசிப்பீங்க. ஏன் பிட்காயினை $100,000 இருக்கக்குள்ளே சீப்பாக வாங்கலைன்னு சொல்லி எதிர்காலத்தில் ரிக்ரெட் பண்ணுற ஒரு ஆள் அடிக்க போகிறீங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு சின்ன அமௌண்ட்டுக்காச்சும் பிட்காயினை வாங்கி இப்போவே உங்களோட ஃபைனான்ஷியல் ஃபியூச்சரை செக்யூர் பண்ண போகிறீங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது எதுவுமே ஃபைனான்ஷியல் அட்வைஸ் இல்லை, உங்களோட ஓன் ரிசர்ச் எல்லாம் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு பிரச்சனை ஆக்கள் நினைக்கிற பிட்காயின் வாங்கணும்னா முழு பிட்காயினை வாங்கணும், முழு பிட்காயின் வாங்கணும், $100,000 இவ்வளோ கோடிக்கு நான் எங்கே போகிறேன்னு சொல்லி யோசிக்கிறேன். அப்படி இல்லை, நீங்கள் ஜஸ்ட் மினிமம் $2-3 கூட பிட்காயின் வாங்கலாம். டிசென்ட்ரலைஸ் செஞ்சிடணும்னா, சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சிடணும்னா $5-10 கூட நீங்கள் பிட்காயின் வாங்கலாம். $5-10 எவ்வளோ வரும்? கிட்டத்தட்ட 1,500 to 2,000 ருபீஸுக்குள்ளேயே நீங்கள் பிட்காயின் வாங்கலாம். உங்களுக்கு என்ன 0.00 சம்திங் பிட்காயின் கிடைக்கும். ஸ்டில் அது வேர்த் தான். ஸோ உங்களுக்கு பிட்காயினை எப்படி வாங்குற, எப்படி பிட்காயினை பாதுகாப்பாக நான் கஸ்டோடியல் வேயில் சேமித்து வைக்கிற, எப்படி பிட்காயினை மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டத்தில் எல்லாத்தையுமே 100% ஃப்ரீயாக டீச் பண்ணியிருக்கிறேன். பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டத்தில் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைம் இந்த வீடியோக்கு எத்தனை லைக் இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்கே எடுக்கிறேன்னு சொல்லி சொல்கிறேன். பை.